இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். அம்மா ஸ்டைலில் அயில மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலும் தான் வறுக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்குனது, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி 2 நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இப்போயே நான் சேர்த்துட்டேன். இதெல்லாம் வதங்கட்டுன்ட்டு வஞ்சர மீனையும் அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது காயத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு வத்தத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது அப்படியே ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுக்கேன். அதையும் சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம், மிளகு அரைச்ச விழுதும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டுடலாம். எல்லா மசாலையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா கொதிச்சு மசாலா மடங்குற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அழகான அயில மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி லஞ்சுக்கு அம்மா ஸ்டைல் அயில மீன் குழம்பும் வஞ்சர வறுவலும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.